பட்டுறோம். இங்கே உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கோயிலில் சின்ன சின்ன பூஜை பண்ணிகிட்டு இருப்பான். அவனுக்கு சித்தெல்லாம் வாய்ச்சிரும். அவனை கண்டு நம்மால் பயந்துக்குவான். ஏன்னா, ஐயோ அவர் என்னமோ அவர் சொன்னால் அப்படி நடக்குது, இப்படி நடக்குது. நடக்கும், அதெல்லாம் சித்துக்கள். ஏன்னா சிறு தெய்வங்கள் கொஞ்சம் எளிமையாக வசியப்பட்டுரும். அவர்களுக்கு சில முயற்சிகளை செஞ்சாவே என்ன ஆகிடும், சிறு தெய்வங்கள் வசியப்பட்டுரும். நம்மளதெல்லாம் வசியப்படாது சாமி. நம்மளது என்னது, பெரும் தெய்வம். அவன் செய்கிற மாதிரி நாமளும் போய் 4 நாள் சாமி கும்பிட்டா நான் அப்படி ஆயிட்டேன், நான் சொன்னால் நடக்கும்னா அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. அப்படியெல்லாம் நினச்சிட்டு வரக்கூடாது. சித்துக்கள் பெறுவதற்குரிய இடம் இதல்ல. அப்படி நினப்பு இருந்தால் தயவு செஞ்சு ஒரு கும்பிட போட்டு கிளம்ப வேண்டியதுதான். இங்கே முத்திக்குரிய நிலை, முத்திக்குரிய நிலை அது என்ன முத்தி, மீண்டு வாரா வழி. போயிட்டு திரும்பி திரும்பி வர வேலையெல்லாம் இங்கே இல்லை. போனால் திரும்பி வரவே முடியாது. அப்படிப்பட்ட முத்தியை பேசக்கூடிய இடத்துல இந்த சின்ன சித்தெல்லாம் கிடைக்குமா, இது கிடைக்குமா, அது கிடைக்குமானா அதற்குரிய இடம் இது அல்ல. சாதனையும் எளிதல்ல. நீங்கள் இப்போது மிலிட்ரிக்கு போகிறான், மிலிட்ரிக்கு போனால் போலீஸ் ட்ரைனிங் எப்படி இருக்கும், மிலிட்ரி ட்ரைனிங் எப்படி இருக்கும், அது வேறு மாதிரி தான் இருக்கும். அந்த மிலிட்ரியிலேயே என்ன பண்ணுறான், கமாண்டோ அப்படின்னு ஒரு அப்படியே செலக்ட் பண்ணுறான். அவனுக்கு ட்ரைனிங் எப்படி இருக்கும், அது வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு செலக்ட் ஆகிறவன் போலீஸ் ட்ரைனிங்கை பார்த்துட்டு அது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சா என்ன பண்ண வேண்டியதான், அங்கே போக வேண்டியதான். நீ எதுக்கே கமாண்டோவை வர, ஏன் அது கடுமையான பயிற்சி இருந்தால் பயன் எப்படி இருக்கும், பெருசாக தான் இருக்கும். பெரிய முயற்சிக்கு பெரிய பயன் விளையும், சிறிய முயற்சிக்கு சிறிய பயன்தான் விளையும். நாமெல்லாம் முயற்சி எப்படிப்பட்ட முயற்சிங்க, எல்லாம் கமாண்டோ தான், அத்தனை பேரும் கமாண்டோ தான். ஏன்னா பெருமானை பற்றுவது என்பது சாதாரணமான வேலை கிடையாது. சரிங்களா, நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு அது சுலபமாக இருக்க மாட்டிருக்குது அப்படின்னா போகிற ட்ரெயினில் அந்த ஸ்டேஷன்லேயே இறங்க வேண்டியது தான், வேறு வழி கிடையாது. சரி, எனவே இவர்கள் கல்லும் ஊனும் சத்திக்கு படைத்து காமுகராய் ஒழுகுவது, தீய நெறியாய் விளக்காமல் அவற்றை ஏற்றுக்கொள்வர். கல் படைப்பாங்க, ஊன் படைப்பாங்க, காமுகராய் இருப்பாங்க. இதெல்லாம் தீய பழக்கம் இல்லை, இதெல்லாம் சமயம் ஏற்றுக்கொள்கிறது. இது வாம மதம் ஏற்றுக்கொள்கிறது. இதில் சுத்த வழிபாடு என்பது சுத்த சாக்தம் என்று சொல்லப்படும். இதற்கு நூல் செய்தவர் சக்தி தத்துவத்தில் இருந்தவர் நூல் செஞ்சிருக்கிறார், சித்தபுருடர். சக்தி தத்துவத்தில் இருக்கக்கூடிய சித்தபுருடர் இதற்கு